வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாப்பு எது தெரியுமா? கர்த்தருடைய நாமம். உன்னதமானவருடைய சட்டையின் நிழலிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. இன்னைக்கு பாருங்க, எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படிக்கு யோசுவா 2 மனுஷரை அனுப்பினார். அந்த 2 மனுஷரும் போய் எரிகோ பட்டணத்தை வேவு பார்த்து விட்டு ராகாப் எனும் வேசியுடைய வீட்டிலே வந்து தங்கினார்கள். இந்த செய்தி எரிகோ ராஜாவுக்கு அனுப்பப்பட்ட பொழுது அவன் அந்த இருவரையும் பிடிக்கும்படிக்கு, கொலை செய்யும்படிக்கு தன்னுடைய ஆட்களை ராகாப் வேசியுடைய வீட்டுக்கு அனுப்பின பொழுது அவளோ தன் வீட்டுக்கு வந்த 2 மனுஷர்களையும் பத்திரமாய் பாதுகாத்து வந்தவர்களை திருப்பி அனுப்பினாள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ராகாப் வேவுக்காரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அவள் ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு அவர்களை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவள் ஒரு காரியத்தை அந்த 2 மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் இந்த தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சாதாரண தேவன் அல்ல. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணின தேவன். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பதை அறிந்திருந்தால் ஒரு காரியத்தை சொல்லுகிறாள், நீங்கள் மறுபடியும் திரும்பி வருகிற பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்புக் கொடுப்பார். அந்த நேரத்திலே என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரர்களையும் காப்பாற்றும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 2 மனுஷரையும் எரிகோவின் ராஜாவின் கைகளுக்கு தப்புவித்து அவள் வீட்டின் ஜன்னல் மதில் வழியாய் கயிறை கட்டி பத்திரமாய் அவர்களை இறக்கிவிட்டாள். அப்பொழுது அந்த 2 மனுஷரும் ராகாப்பை பார்த்து சொன்னார்கள், ராகாப்பே, எங்களை இறக்கிவிட்ட இந்த கயிறே உனக்கு அடையாளமாய் இருக்க கடவது. இந்த சிவப்பு கயிறை உன் வீட்டின் ஜன்னலிலே கட்டி வைக்க வேண்டும். இதுவே உன் வீட்டுக்கு அடையாளம். இதுவே நாங்கள் உன்னை காப்பாற்றுகிறதற்கு அடையாளம். நாங்கள் இந்த எரிகோவை அழிக்க வருகிற பொழுது உன் வீட்டிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த சிவப்பு நூலால் அடையாளப்படுத்தப்பட்ட வீட்டை பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே பட்டயம் பிரவேசிப்பதில்லை, அக்கினி பிரவேசிப்பதில்லை என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்து திரும்பினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அவர்கள் எரிகோ தேசத்தை அழிப்பதற்கு புறப்பட்டு சேனையாய் வருகிற பொழுது இந்த ஜன்னலிலே கட்டப்பட்ட சிவப்பு நூல் கயிறை பார்த்து ராகாபையும் அவள் தகப்பனையும் தாயின் சகோதரையும் அவர் கேட்டுக்கொண்டபடியே பாதுகாப்பாய் அவர்களை பாளையத்துக்கு புறம்பே கொண்டே விட்டார்கள். இதனாலே அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு விபச்சார பெண்ணாய் இருந்தும் ஒரு பாவியான பெண்ணாய் இருந்தும் விசுவாசத்தினாலே கர்த்தர் யார் என்பதை அறிந்ததினாலே அவள் வீட்டிலே கட்டப்பட்ட சிவப்பு கயிறின் அடையாளம் அவள் குடும்பத்தை பாதுகாத்தது. எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு ராகாப் வேசியுடைய வீட்டிலே கட்டப்பட்ட சிவப்பு கயிறு பாதுகாப்பதற்கு ஒரு அடையாளமாய் இருந்தது போல கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நம்மை ரட்சித்திருக்கிறது. அந்த நாமத்தினாலே, இரத்தத்தினாலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. நம்மேலே தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு நம்மை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது. எந்த சத்துரு நம்மை தொடாதபடி, எந்த மனுஷர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி, எந்த சாபம் நம்மை மேற்கொள்ளாதபடி, எந்த வியாதி நம்மை மேற்கொள்ளாதபடி இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு நம்மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிவப்பு கயிறை பார்த்து அழிவு வராதபடி பின்வாங்கி போனது போல அழிக்க வருகிற சத்துரு நம் மேல இருக்கிற இயேசுவின் இரத்தத்தை பார்த்து பயந்து பின்வாங்கி போகிறான். பிரியமானவர்களே, இந்த இரத்தம் இன்றைக்கு உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த சத்துருவும், எந்த அழிக்க வருகிற பிசாசின் கிரியைகளும் இன்றைக்கு உங்களை மேற்கொள்ளாது. உங்கள் மேலே தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே,